விளையாட மயில் விளையாட மயான பூசியே சுட்டவனும் நாடு சுடலையாடு நாவலுக்கு ஆற்றங்கரையோரா காவலாக வந்த என் சுடலை மாடல் வந்தாலும் இந்த சுடலை மாடல் இருக்கவில்லை அழகு சுடலையோட கலைப்படிக்கும் தாயான பேச்சியமை நான் பிறகு சொல்ல வேண்டும் அம்மா தாயை பேர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் என் அழகு உள்ள ஓடியாடுவார் மலையடி சொல்லி ஓடியாடுவாரு அப்படி இருக்க ஓடியாட அங்க என்ன நடக்கிறது தெரியுமா என்னமா நடக்கின்றது அது வெள்ள கையில அது வெள்ள கையில அது வெள்ள இருக்கக்கூடிய வேளையிலே அங்கே யார் யாரெல்லாம் கொள்கை இருக்கிறார்கள் வலது பக்கத்தில் நல்ல கவிதை கணபதியும் இடது பக்கம் மறுவேணும் சட்டமொழி அழகு கொம்பு மகமொழி அப்படி இருக்க 33 ஏவர்களும் மகர்ஷிகளும் அங்கே அழகுடன் கொள்கை இருக்க கைகண்டன் நன்னதிலே யார் கொள்ளவிருக்கிறார் யாரம்மா பாரவனாரும் ஆமாம்மா என் லட்சுமி ஆயார் மகிமையோடு வருகிறார்கள் லட்சுமி கொண்டிருக்கிறார்கள் இந்திரலோகத்தில் யாரெல்லாம் கொண்டிருக்கிறார் யார் இருக்கா இந்திரன் இந்திராணியும் இந்திரன் கொண்டிருக்காங்களா ஆமா அடுத்த சந்திரலோகத்தில் சந்திரனும் சூரியனும் பிரம்மலோக வட்டத்திலே பிரம்மனை சரஸ்வதியும் ஆமாமா வெளிமேலே வெளியிருக்கக்கூடிய வேலையிலே வெளியிருக்கக்கூடிய வேலையிலே யார் வருகிறார் தெரியுமானே சூரியனோ சந்திர சூரியனோ ஊர்வசி மேலே நம்மை ஊர்வசி மேலே நலகோடு நவக்கிரவணங்க மனசோட கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே என்ன நடக்கிறது தெரியுமானே ஆண்டவர் பகவானார் என் நம்மையான பார்வதி ஏழா அம்மையான பார்வதி
வருகின்றார். ஆண்டவனை வாசதியானவரே 14 உலகங்களை படைத்த பகவான். அதான் என்ன லோகம்? வைகுண்ட லோகம், பிரம்மலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், வர்ணலோகம், நந்தலோகம், மாயலோகம், பூலோகம், சத்தியலோகம், அமரலோகம் என்று 14 உலகங்களை படைத்து முதல் 6 ஜீவன்களை படைத்து முதல் எறும்பு வரை கற்று இருக்கும் தேவைக்கும் அற்பப்பையில் இருக்கும் சிசு முதல் பெரிய யானைக்கும் முதல் அடுத்த ரொம்ப 6 உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் படி அடைப்பது பகவானுடைய கடமை. அப்படி பகவானானவர் போக வேண்டும் என்று சொல்லி அம்மையான பார்வதியாளடா பார்வதி விலகமான மணியக்க போக வேண்டும் என்றதா பார்வதியாளவளே எடுத்து கொண்டு அம்மா வடிகளக்க போக வேண்டும் என்று சொல்ல அம்மையான பார்வதியானவர் அந்த ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுக்கிறாள் தெரியுமான அவர் நாளில் நல்ல அதனை நடத்து படைப்புக்கு பொட்டக்கோழி கொண்டு வரக்கூடியவர்கள் கொண்டு வருமாறு கோவில் நிர்வாக கமிட்டியார்கள் அன்புடன் அழைக்கிறார்கள். படைப்புக்கு பொட்டக்கோழி கொண்டு வரக்கூடியவர்கள் கொண்டு வருமாறு விழா கமிட்டியார்கள் அன்புடன் அழைக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய வேலையிலே எடுத்து நாவன் கையில் கொடுக்கிறார். உரிய திரையெடுத்து உடையவன் கையில் கொடுக்கின்றார். வடிவளத்து திரையெடுத்து பகவான் கையில் கொடுக்கிறார். மரக்க திரையெடுத்து மன்னவன் கையில் கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கக்கூடிய வேலை ஆண்டவன் பகவானாக எப்படி நடக்கிறார் தெரியுமா? உலகத்திற்கு 14 உலகத்திற்கு ஆண்டவன் எப்படி தெரியுமா? ஆடையங்கும் படிவந்தார் 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 ஆடையங்கும் படிவந்தார் படிவந்தார் மடிவளக்கு திரையெடுத்து மடிவளக்கு திரையெடுத்து பாரதம் மடிவெழுந்து வருகிறார் பகவான். அகிலமெல்லாம் மடிவெழுந்து வரக்கூடிய ஆண்டவர் பகவானானவர் படைத்த உயிர்களுக்கெல்லாம் மடிவெழுந்து வரக்கூடிய வேலையிலே திறமையான பார்வதியானவர் வெட்டக்கு கோட்ட வாசலிலே ஆண்டவருக்காக மடிமேல் வெளிவைத்து காத்திருக்கிறார். எப்ப வருவாரு? இப்ப வருவாரா? அப்ப வருவாரா? எப்படி வருவாரோ? எங்க வருவாரு? எப்படி வருவாரு தெரியலையே. வீட்டுக்கு வெளில படிக்க வீட்டுக்காரர் வெளில வேலைக்கு போன நினைக்கணும். வீட்டு அம்மா வாசல்ல காத்திருக்கணும். அதே சீரவே சிரிச்ச முகமா ஆமா இருக்கணும். எப்ப வருவாருன்னு பார்த்தா வந்து வருவாரா? எப்படி வருவாரு? எந்த பக்கம் எந்த வாசல்ல வருவாரு? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய வேலையில ஆண்டவன் பகவானானவர் இழந்து வரக்கூடிய வேலையில பார்வதியானவர் என்ன செய்கிறார் தெரியுமாங்க? பட்ட வாசலில்
சுத்தம் செய்யும் சுத்தம் செய்யும் பகவானுக்கு பாதபூஜை பகவானுக்கு பாதபூஜை அம்மையவள் செய்வாரே பூஜை செய்து பன்னீரால சுத்தம் செய்தோ சந்தனத்தால் திலகமிட்டு குங்குமத்தா போட்டு பகவானுக்கு பாத பூஜை செய்கிறார். பகவானுக்கு பாத பூஜை செய்து 21 மலர் எடுத்து பகவானுக்கு பாத பூஜை செய்கிறார். நல்ல மலர் எடுத்து பூஜை செய்தார். செம்பருப்பு மலருக்கு சிவனாரை பூஜை செய்தார். முல்லைப்பு மலருக்கு முக்கனை பூஜை செய்கிறார். நீலத்தங்கு மலருக்கு நீலகண்டனை பூஜை செய்தார். கனகாம்பர மலருக்கு வேல்கண்டாரை பூஜை செய்கிறார். வில்வ மலருக்கு விஸ்வநாதனை பூஜை செய்தார். இருவாட்சி மலருக்கு ஈஸ்வரனை பூஜை செய்கிறார். ஆமாம்மா. அரளி மலருக்கு அரணாரை பூஜை செய்கிறார். அள்ளி மலருக்கு அரணாரை பூஜை செய்தார். 21 மலர் எடுத்து பகவானுக்கு பாத பூஜை செய்ய நம்மளானவர். ஆமாம்மா. எங்கே போய் அழைக்கிறார்? பகவானை கைலாயத்திற்குள்ள அழைத்து சென்று பகவானுக்கு நீராகாரம் கோடாகாரம் கொடுத்து வீட்டுக்காரர் வேலை கேட்டாங்க மெல்லத்தை கொடுப்போம். யாரு வழியில வந்து ஐயா வந்துட்டியா? வேலை போயிட்டு வந்தாச்சா? சம்பளத்தை எங்க? சம்பளத்தை எங்க? சம்பளம் 500. கையில இருக்கிறது 200. 300 ஆயிடுச்சுங்க. 300. பச்சைப்பயிட்டு கடைக்கு போயிருக்கா? அதை பார்த்தியா? கூடு கட்ட மனுஷனுக்கு 3 நேரம் சோத்த போட்டு இவரை பாதுகாத்து வீட்டை உட்கார வச்சா ஆட்டோமேட்டிக் என்ன கெட்டி காப்பாத்தானே இவரை கெட்டி காப்பாத்தே முடியல. அதான் சொல்றோம்ல கெட்டி காப்பாத்த லட்சணமா இது. 500 ரூபாய்க்கு உழைச்சி 300 ரூபாய்க்கு நீ பச்சைப்பயிட்டு போய் 200 ரூபாய் கையில வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒண்ணு அப்பயே அப்பா சொன்ன மாதிரி கருக்க மட்டும் இருக்கு. ஆமா 3 நேரம் சோத்த பண்ணி போட்டு எங்களுக்கு தான் உடம்பு நெட்டேன் மற்றது ஏதா எல்லா பக்கம் எந்த வேலை பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமையே விரும்ப இருக்கும்.
உண்மையா இருக்குமா இருக்காத எல்லா வேலையும் கம்பெனியும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருக்கும். ஆமா. இப்ப பொம்பளை என்னைக்காவது விடுமுறை இருக்கும், என்னைக்காவது சாப்பாடு போகாம இருக்கமா, என்னைக்காவது காப்பி போடாம இருக்கமா? நீ என்னைக்கு சாப்பாடு போக என்னைக்கு கால் போட்ட யாரு நீதான். பாத்தீங்களா அதே மாதிரி அந்த பச்சை பாட்டுக்கு திருப்பி அடுத்த மருந்து எங்களுக்கு கொடுக்க தெரியும் ஆப்போசிட்ல. ஏன்னா பொன்னியாளர் உரக்கடை. ஆமா தெரியுங்களா? பொன்னியாளர் உரக்கடை நமக்கு தெரியுங்களா? எனக்கா மரத்தை தண்ணி ஊற்றுவாயா? போறத நீ வருது மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுவான். தண்ணி ஊற்றுவான். ஆலமரத்தை கெட்டிக்காச்சு ஆலமரம் விட்டு வச்சதும் தெரியும். அங்க பாரு ஆலமரத்துல அழகா தூரி கட்டி பிள்ளைங்க. ஆமா காக்கா போட்டு விதை போட்டு போறதுதான். எங்கெங்கெல்லாம் முளைக்கின்றது அது ஆலமரம் தெரியும். மரத்தை தண்ணி ஊற்றுவான். என்ன மாதிரி தெரிஞ்சு? ஆமா அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் அப்படி கிடையாது. ட்ரெண்டிங் மாறி போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வேலையிலே உண்மையான பாரதியானவை ஒரு மனநலத்தை பூஜை செய்தோம். பகவானை நான் அழைத்தோம். அவன் என்ன செய்கிறார்? பகவானுக்கு நீராகாரம் ஓராகாரம் கொடுக்கிறார். அவள் இருக்கக்கூடிய வேலையில இங்கே யார் வருகிறார் தெரியுமா? ஒட்டநல்ல ஒட்டநல்ல பெருநடையா ஓடி வரா ஓடி நாரதர் என்னாச்சு? நாரதர் ரெக்கார்டு வராத தேடி நாரதுக்கு தெரியல. நாரதர் வந்த இடத்துல திருப்பி அமேசான் ரிட்டர்ன் அடிச்சிருவேன். அப்படிலாம் பண்ணக்கூடாதா? நாரத மாமுனிவர் வருகிற வேளையிலே இடமிலே பகவானிலே மார்கழி இடமிலே சொல்கிறார் தெரியுமா? ஐயா பகவான் பரமான ஐயா சங்கரரை சொல்லியா இங்க பாருங்க. என்ன இந்த கைலாய இடமதிலே? ஆமா இந்த அம்மையப்பர் இருக்கும் இந்த இடமதிலே இந்த கைலாயத்திலே அதாவது கைலாயத்தில் திருவிழா கோலம் காணணும். எப்ப நாங்க எல்லாரும் திருவிழா கோலம் காணணும்? அப்படி என்றால் பகவானுக்கும் என் தாயான பார்வதி இருக்கும். ஆமையா திருமண வைபோகம் நடக்க வேண்டும் திருமண வைபோகம் நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உண்மைதானே? கண்டிப்பாக கோயில் குடம் இருந்தாதான் அந்த கோயில் குடையில நல்லா இருக்கும். பிள்ளைங்க குட்டி குடும்பம் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க கோயில் கடை எதுக்கு கொடுக்கிறோம்? குலம் குலமாக நம்மளை தழைச்ச வைக்கிறது இந்த கோயில் கடை. அதுதான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? சாமி எனக்கு என்ன கட்டுச்சுன்னு கேட்பாங்க. இந்த கோயில் கடையால ஐயாவோட திருவிழாவால எத்தனை பேருக்கு நன்மை இருக்கு? இந்த மாயாண்டி சொல்லுறதுக்கு யாரெல்லாம் வாழ்ந்தா எத்தனை பேருக்கு இன்னைக்கு வாழ்க்கை கொடுத்தாரு அவர்? யாருல இருந்து முதல்ல யாரு? பூக்காரன். பூக்காரன். ரெண்டாவது மைக்கட்டுக்காரன்.
மூணாவது பந்தல்காரங்க, நாலாவது நம்ம மேலை இசை கலைஞர்கள், அஞ்சாவது நம்ம வில்லிசை கலைஞர்கள். அது மட்டுமல்ல, அது மட்டும் சவுளிக்காரங்க குரூப் பெரிய 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 நாம வந்து சவுளி கடைக்கு அது மட்டுமல்ல, தேங்காய்காரனே, பழக்காரனே, வாழை இலைக்காரனே, வாழைத்தோப்புக்காரனே, அரிசிக்காரனே, காய்கறிக்காரனே, கரும்புக்காரனே, பானிபூரிக்காரனுக்கு, பருங்காரனுக்கு, யூடியூப் தொலைக்காட்சி, யூடியூப் தொலைக்காட்சிக்கு அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கொண்டாட்டம் பூசாரி அண்ணனுக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, நிர்வாகி நாட்டங்கள் எத்தனை பேர்களுக்கு நீங்க படி இழக்காருன்னா வேலையை விட்டு என்ன முடியாது, ஆண்டவரின் படியளப்பு. அதே போல கோயில் குலதெய்வங்களுக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு என்பது கோயில்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னதுன்னா, நம்மளுடைய குலம் தலைக்க கோபுர கலசம் எரிக்கேற்றோம். நம்மளுடைய குலங்கள் மேன்மேலும் ஒளிமயமாக வேண்டும் என்றுதான் கோபுர கலசம் வைக்கும். எப்படி வயதுக்கு அதே போல நம்ம குழம்பு வேணும்னு சொல்லிட்டோம், அதே போல வழிகாரர்கள் அனைவரும் என்ன செய்வாங்க, கை கொடுத்து இந்த கோயிலுக்கு ஒரு பூமாலை, காணிக்கைகள், நேமிதங்கள் எல்லாம் செய்வது எதற்காக, நம்மளுடைய குலங்களும் நம்மளுடைய குடும்பங்கள் வாழையடி வாழையாக நம்மளுடைய தலைமுறைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த வாழக்கூடிய வரத்து கொடுக்க யார் நம்ம ஐயா. அப்ப அவருக்கு நன்றி சொல்ல விதமாக அவருக்கு நேமிதங்கள், நோய்வழி இல்லாத வாழ்வை தந்த நேமிதங்கள், வாழ்வை செல்வ தந்த மாலைகள், அது மட்டுமில்லாம படைப்புகள். படிவிளக்கும் பகவானுக்கு படைப்பு என்பது பெரிய விஷயமா? நம்ம படிவிளக்கும் பகவானுக்கு நம்ம படைக்கும். இதுதான் இந்த 7 படம் 7 6 படம் வீட்டுகள் 8 வைக்காது. 8 திக்கும் பரவப்படக்கும் அந்த 8 காட்டு ஊட்டுப்படை. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய வேளையில இந்த ஐயாவான அந்த கோட்டையில கல்யாணம் நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்ட ஆண்டவர் பகவானவர் திருமண வைபோகம் நடத்த வேண்டும் என்றால் எல்லாத்தையும் சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? அண்ணன் கிட்ட சொல்லணும், கோபால கண்ணாதான் மச்சனை கிட்ட கல்யாணம் கிட்ட சொல்லணும். அது மட்டுமல்ல, தேவாதி தேவர்கள் 33 ரிஷிமார்களுக்கு திருமண வைபோகம் சொல்ல வேண்டும். சொல்லும் பொழுது பார்வதியானவளும் திருமண வைபோகம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாராயண கோபிநாத்தை எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? அண்ணன் நன்னே ராமா
மகிழே மகிழே சங்கு சக்கர வேகலக தாமரைப்பு முகத்தலகா நிறம் பாதி நிறம் பகல் நிறமாக மன்னனாக எடுத்த கோபாலகன் மாயவனின் பெருமானானக அப்போதனாக தங்கையை வேண்டும் வருகிறார் குற்றமா இருக்கு எனக்கும் உங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ண ஆசையா கல்யாண வைபவம் நடத்த இருப்பதால் கல்யாண வைபவத்தில் தங்கையில் நினைப்ப மைத்துனரான உங்களை அழைக்க வேண்டாமா 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 கண்டிப்பா தங்கச்சி கையாட்டு அண்ணனை கூப்பிடுங்களா என்ன பசுமொழி அண்ணனுக்கு கண்டிப்பாக அப்படி இருக்கும் பொழுது அந்த தங்கைக்கு கண்ணபுரம் என்னென்ன சீரம் கொண்டு வராரு கல்யாணம் முடிக்கணும் தங்கச்சிக்கு சீர் கொண்டு வரணும் வரணும்ல மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி எல்லாம் கொண்டு வரணும் அப்ப தங்கையான தாமரை தங்கச்சிக்கு ஆறுவழியாளருக்கு தாமோதரன் என்ன சீர் கொண்டு வருகிறார் என்ன சீர் கொண்டு வருகிறார் தெரியுமா தங்க தட்டு தங்க சரிகை செய்த பட்டு 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 அது மட்டுமல்ல ரத்தினங்களும் பவளமணி மாலைகளும் சீக்கிரமாக கொடுக்க அது மட்டுமல்ல மஞ்சளிலே குங்குமமா அழகாக தங்கைக்கு சீரமோ கையறைய கண்ணாடி வளையல்கள் தங்கைக்கு சீரமாக கொண்டு வந்து பிள்ளையிலே பிச்சு புத்தகம் தலையார் செல்வகப்பு தலையாரமும் ஆரம்ப செயலாரும் தங்கைக்கு சீரமாக கொண்டு வருகிறார்கள் 21 வகையான இனிப்பு வகைகளை தங்கைக்கு சீரமாக கொண்டு வந்து ஆண்டவர் பகவானுக்கு பட்டு வந்தது பரப்பு சாமான் கொண்டு வருமாறு கோவில் நிர்வாகி படித்தார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் பூஜைக்கு தேவையான சாமான்கள் கொண்டு வருமாறு கோவில் நிர்வாக கமிட்டியார்கள் அன்புடன் அழைக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே கொண்டு வந்து தங்கைக்கு சீர அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பார்வதி என்ன கேட்கிறார் பார்வதியானவள் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அந்த பார்வதியானவள் வைரமான அந்த வைராரம் பகவான் பரம்பரையே திருமண வைபவத்தை எல்லாருக்கும் சொல்றீங்க ஆனால் திருமண வைபவம் நடக்கும் பொழுது எனக்கு மணப்பெண் தொழில் ஒண்ணு வேணும்ல மணப்பெண் தொழில் வேணுமா வேண்டாமாம்மா 6 வரைக்கும் கல்யாணம் நடக்க போகுது மணப்பெண் தொழில் வேண்டாமாம்மா வேணும்ல அப்ப மணப்பெண் தொழிலாக எனக்கு மணப்பெண் தொழில் என்னை அலங்கரிக்க மணப்பெண் தொழில் வேணும் சரஸ்வதி இருக்கா சரஸ்வதி பழைய மாடல போற எனக்கு அவன் வேண்டாம் லட்சுமி வேண்டாம் மயிலி என் மேல உள்ள கோபத்திலே இடிச்சுடுவோம் மயிலி வேண்டாம் எனக்கே சரஸ்வதி வேண்டாம் என் மருவாள் மயிலேவானே வேண்டாம் லட்சுமி அண்ணியும் வேண்டாம் இந்த பிள்ளைய குப்பாய் அருக்காணி கொண்டே போட்டு என் திசையிலையும் மாத்திடுவான் அதனால இவளும் வேண்டாம் ரிசப்டர் இந்த பிள்ளை கூட கட்சி போட்டுருவோம் ஆமா அதனால எனக்கு மணப்பெண்ணா அலங்கரிக்க யாரு வேண்டும் என்று தெரியுமா மணப்பெண்ணா
தோழி கேட்க உனக்கு கொஞ்சமா கூறு இருக்காடி பகவான் எனக்கு கண்டிப்பா புது தோழி தான் வேணும். புது எதுக்கு எதுக்கு தோழி தோழி புது மணப்பெண் தோழி வேண்டும் பாங்கி வேணும். ஆமா பாங்கி பாங்கி என்ன வேணும் ஸ்நேகிதி ஃப்ரெண்ட் எனக்கு வேணும் ஆமா யாரு அவெல்லாம் வேண்டாம் எனக்குலாம் வேண்டாம் ஏமா கல்யாண முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு நீ ஆயிரக்கணக்கான பத்தி அங்க அலங்கரிச்சுட்டு இருக்காங்க நீ எனக்கு புது தோழி இப்ப வேலைக்கிய எங்க போய் எனக்கு அதான் தெரியுது நீ எனக்கு தாலி கட்ட மாட்டாமா இந்த கஷ்டமான கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்ன எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி சரி உங்களுக்கு நான் தான் பொண்டாட்டி பொண்டாட்டி நீங்க எனக்கு தான் புருஷன் புருஷன் உங்களுக்கு நீங்க தான் பொண்டாட்டி எனக்கு நான் தான் புருஷன் புருஷன் ஆமா அப்படியா? ஆமா உங்களுக்கு எனக்கு நான் தான் உனக்கு நீ தான் ஆமா என்ன பண்ண காலம் அப்படி மாறி போச்சு. ஒரு பொண்ணே மாத்தணும் அதாவது சொல்லுவாங்க குடும்பங்கள் குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கணும் குணமா இருக்கணும்னா சுதந்திரமா இருக்கணும் ஆமா அப்படின்னு சொன்னா வீட்டுல அந்த வீட்டுக்கு வந்த மருமக எங்க இருக்கணும் நம்ம வீட்டுக்காரர் ராஜாவா ஆக்கிட்டு அவர் ராஜாவுக்கு மகாராணியா வாழணும் மகாராணியா வாழணும் வீட்டுக்காரரை ராஜாவாக்கி ராஜாவுக்கு நம்ம மகாராணியா வாழணும் ஆனா இப்போட பிள்ளை அப்படி கிடையாது இப்போட பிள்ளைங்க என்ன அப்படி கிடையாது வீட்டுக்காரருக்கு ஆமா வீட்டுக்காரருக்கு பொண்டாட்டுறதுக்கு பொண்டாட்டிக்கு அடியா இருக்கும் அடிமையா இருக்காங்க உண்மைதானே அது அப்படித்தான் நினைக்கிறேன். உண்மைதானே ஆமா ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கியா பொம்பளைங்களுக்கு தான் லோன் கொடுக்காங்கன்னு ஏன் தெரியுமா பொம்பளைங்களுக்கு தான் 10 வேலை ரேகை இருக்கு ஆம்பளைங்களுக்கு தெல்ல தடவி தடவி ரேகை போயிட்டு நாங்க வந்து அவ்வளவு உழைக்கிறோம் யாரு நாங்க ஆமா ஆமா உழைக்கல தெல்ல தேக்கின்னு சொல்லுங்க பொண்ணு பாக்கணும்னா கால் ரேகை தான் எடுக்கணும் கையில 10 ரேகை அடிச்சு போச்சு ஆமா எனக்கு ஆதார் கார்டு ரேகை விடாது அப்படி இருக்கக்கூடிய வேலையில் புதுத்தோடு வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் பகவான் அவன் யார் அழைக்கிறார் தெரியுமா பிரம்மதேவர் அழைக்கிறார் ஆண்டவர் பகவான் பிரம்மதேவர் அழைக்கிறார் தெரியுமா ஐயா வரும் ஐயா இப்பவே பொருட்கள் கேட்டீங்க இப்போ எங்க போய் படைக்க எப்படி நீங்க யாரை படைக்க வேண்டும் என்று சொல்ல ராமானப்பா ஆயிரங்கால் மண்டபத்திலே பிரம்மபீடம் என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது பிரம்மபீடத்திலே என்னை விரைவு செய்வாயா என்று சொல்லப்படுது பிரம்மதேவனாக எங்கே வருகிறது எடுத்துக்கொண்டு வெள்ளி விரும்ப எடுத்து வருகிறார் விரும்ப எடுத்து வரும் பொழுது பிரம்மதேவனாக என்ன செய்கிறார் தெரியுமா அந்த பிரம்மபீடம் அந்த பிரம்மபீடம் இடமாதேல
நல்ல